ஹே கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மூவியோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் தற்செயலாக ஒன் நைட் ஸ்டாண்டில் இருந்துடுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயினுக்கு மறுநாளே தெரிய வருது ஹீரோ யாருன்ற விஷயம். வேற யாரும் இல்லை, ஹீரோயினோட காலேஜ் ப்ரொஃபஸர் தான். அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவங்களுக்குள்ள என்னெல்லாம் நடக்குது அப்படின்றது தான் கதை. ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றது தான் இப்பயும் சொல்றேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங் சீன்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு செம சோகமா இருக்கா, பயங்கரமா குடிச்சிருக்கா. இவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு இப்பதான் காட்டுறாங்க. இவ தான் வந்து நம்ம ஹீரோயினோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. இவளோட பேர் வந்து ஜெசிகா. இவ வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா, ஏண்டி நீயும் வந்துட்டு அவனை கிட்டத்தட்ட 3 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்க. ஆனா அவன் வந்து உன்னை லவ் பண்ற மாதிரி தெரியல. அது மட்டும் இல்லாம அவன் இன்னொரு பொண்ணு கூட வேற சுத்துறான். அவன் ஏதோ உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. தயவு செஞ்சு இன்னைக்கே உன்னோட லவ்வை சொல்லு. அவன் என்ன சொல்றான் அப்படின்ற பதில பார்த்ததுக்கு அப்புறமா வந்து நீ அவன் மேல டைம் வேஸ்ட் பண்றதா வேண்டாமா அப்படின்றத டிசைட் பண்ணிக்கலாம். ப்ளீஸ் டி சொல்லிடு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் நானுமே அந்த ஐடியால தான் இருக்கேன். இன்னைக்கு அவனோட பர்த்டே, அதனால நான் போய் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றா. இவன் தான் ஹீரோயின் ஒன் சைடா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கவன். இவனோட பேர் வந்து யூன். இவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, ஆக்சுவலா அவ கூட நான் சும்மா சுத்திட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கேன்டா. நான் எங்க கூப்பிட்டாலும் உடனே ஓடி வருவா, நான் என்ன சொன்னாலும் உடனே செய்வா. அதனால ஒரு நாய்க்குட்டி மாதிரி தான் அவளை பார்த்துக்கிட்டு இருக்கேன். மற்றபடி வந்துட்டு அவளுக்கு எனக்கு செட்டே ஆகாது, அவள் என்னோட டைப்பே கிடையாது. இவ தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை புதுசா இவன் எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். கரெக்டா நம்ம ஹீரோயின் அப்பதான் நான் உள்ள போனோம். இதை எல்லாத்தையுமே கேட்டுடுறா. ஹீரோயின் இதெல்லாம் கேட்டுட்டா அப்படின்றதும் எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு பயங்கர சோகத்துல தான் குடிக்க ஆரம்பிச்சிருக்கா. அடே என்ன பார்த்து நீ என்னடா சொன்னா, அட்டு பீஸா, உன்னை விட 100 மடங்கு அழகான பையன், ஹேண்ட்ஸமா, அதுவும் செம ரிச் பாயா பார்த்து நான் லவ் பண்ணல, நான் என் பேரையே மாத்திக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நடு ரோட்ல நின்று கத்திக்கிட்டு இருக்கா. அப்ப தடுக்கி விழ போறான். நம்ம ஹீரோயோட என்ட்ரி. ஹீரோ வந்து பிடிச்சிடுறாரு. அடடா, நான் இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்னு நினைச்சேன், ஆனா இப்பவே இவ்வளோ ஹேண்ட்ஸமான பையன் நமக்கு கிடைச்சிட்டானா, இவன் தான் நம்மளோட ஆளா அப்படின்னு சொல்லிட்டு இவ இருக்கிற போதையில ஹீரோவை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அதோட அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஹோட்டல் ரூம்ல ஒன்னா இருக்காங்க. மறுநாள் காலையில ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் எழுந்துக்கிறா. எழுந்துக்கும் போதே ஐயோ என்னடா பண்ணி வச்ச, இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன், வீட்டுக்கு மட்டும் தெரிஞ்சது நம்மளை கொல்லி போட்டு இன்னைக்கே கொண்டுடுவாங்க. பட் ஆனா இவன் பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான், இருந்தாலும் வேலைக்கே ஆகாது, நம்ம இப்பயே கிளம்பி போயிடணும் இங்க இருந்து அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு தெரியாம இவ பட்டு எஸ்கேப் ஆயிடுறா. காலையில எழுந்து போனவன் நேரா கிளம்பி அவ காலேஜுக்கே போயிடுறா. அங்க பார்த்தா ஏதோ ஒரு பயாலஜி ப்ரொஃபசர் வந்துட்டு மாறுறாராம். புதுசா யாரோ வராங்க, அவர் வேற பயங்கர ஹேண்ட்ஸமா இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு எல்லாம் கதை பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் வந்து இவன் இருக்கான் இல்லையா, அவனையும் அவனோட ஆளையும் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் கை கோத்து நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும் போது ஹீரோயினுக்கு கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு. இருந்தாலும் இதுக்கப்புறம் அவனை வந்து பார்க்கவும் கூடாது, அவனை நம்ம லவ் பண்ணோன்றத நினைச்சு கூட பார்க்க கூடாதுன்ற முடிவுல இருக்கா ஹீரோயின். அடுத்த சீன்லயே பார்த்தா குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹீரோ உள்ள வரான். நம்ம ஹீரோ தான் புதுசா வர ப்ரொஃபசர். அவ்வளவுதான், ஹீரோவை பார்த்த உடனே ஹீரோயினோட மூஞ்சில இருக்க சிரிப்பே தெரியாம போயிடுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினுக்கு ஹீரோவை நல்லாவே ஞாபகம் இருக்கு. அவன் கண்ணிலேயே படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் என்னென்னவோ ட்ரை பண்றா. புக்கை வச்சு மறைச்சிக்கிறா, தலையை குனிஞ்சே இருக்கா. ஆனா ஹீரோ வந்துட்டு உங்களுக்கெல்லாம் எவ்வளவு அளவுக்கு என்னென்ன தெரியும் அப்படின்னு டெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை எழுந்துக்க சொல்லி கேள்விக்கு பதில் சொல்றான். அவளுக்கு ஹீரோவை பார்த்ததுலயே பயமாயிடுச்சு. இதுல அவ எங்க இருந்து பதில் வேற சொல்லுவா. அவ திருன்னு முழிச்சுக்கிட்டே இல்ல சார் அப்படின்னு சொல்லி நின்றுகிட்டு இருக்கா. சரி ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்லை, கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆஃபீஸ் ரூம்ல வந்து பாரு அப்படின்னு கோவமா சொல்லிடுறான். கிளாஸ் முடிஞ்ச உடனே நேரம் ஹீரோயின் என்ன பண்ற அப்படின்னு பார்த்தா ஹீரோவை பார்க்கறதுக்காக போறா. என்ன நீ கனவு கண்டு உட்காந்துக்கிட்டு இருக்க, நீ கொஞ்சம் கூட வந்து கிளாஸ்ல கவனிக்கவே இல்லை, நீ ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ன்றதையே மறந்துட்டு நீ உட்காந்துக்கிட்டு இருக்கியா. ஹீரோ கொஞ்சம் ரூடா பேசுறதுனால ஹீரோயினுக்கு ஒருவேளை அவனுக்கு ஞாபகம் இல்லை போல. நல்லதா போச்சு, சாரி சார், நேற்று நைட்டு சரியா தூங்கல, அதனாலதான் கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காத பாத்துக்கிறேன் சார், சாரி அப்படின்னு சொல்லிடுறா. எதுக்காக சொல்லாம கொல்லாம காலையில எழுந்து ஓடினேன் அப்படின்னு கேட்கும் போது அவ குடிச்சுக்கிட்டு இருந்த தண்ணியை அப்படியே துப்பிடுறா. ஐயோ சார், நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி டிராமா பண்றா. உனக்கு எல்லாமே தெளிவா ஞாபகம் இருக்கு, நீ என்னை பார்த்த உடனே உன்னோட ஃபேஸ் ரியாக்ஷன் என்னன்றதையும் நான் பார்த்துட்டேன்.
எனக்கும் எல்லாமே ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்றான். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க சார், நான் வந்துட்டு ரொம்ப குடிச்சிட்டேன், நான் ஏதோ சோகமா இருந்தேன், ரொம்ப குடிச்சிட்டேன், இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், நான் இந்த மாதிரி தப்பு பண்ணியே இருக்கக்கூடாது, அதுவும் நீங்க என்னோட ப்ரொஃபஸர், அது தெரியாமே உங்க கூட இருந்துட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, இந்த விஷயத்த 2 பேருமே அப்படியே விட்டுடலாம் அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோவும் கொஞ்சம் சைலண்டா யோசிக்கிறான். ஆனா அவனோட பதிலுக்காகலாம் ஹீரோயின் வெயிட் பண்ற மாதிரி இல்ல, அவ பாட்டு தகப்பன்னு ஓடி போயிடுறா. அவளுக்கு இவனுக்கு ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு நினைச்ச உடனேயே பயம் அதிகமாயிடுது. அதுக்கப்புறம் ஹீரோக்கு என்ன ஆச்சு அப்படின்றது இப்பதான் காட்டுறாங்க. ஆக்சுவலா வந்து ஹீரோக்கு ஆல்கஹால் அலர்ஜி போல, சுத்தமாவே ஒத்துக்காது. ஒரே ஒரு சிப் பண்ணான்னா கூட அவனுக்கு வந்து சுயநினைவே இல்லாத அளவுக்கு ஆயிடுமா. அப்ப இவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டிக்கு போறப்போ ஆல்கஹால்னு தெரியாம ஜூஸ்ன்னு தான் நினைச்சு குடிச்சிருப்பான். அதுல பார்த்தா ஆல்கஹால் கலந்துட்டு இருப்பானுங்க. எப்படியாவது தடுமாறி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போதுதான் ஹீரோயினே வந்து ஹீரோவை மீட் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள இதெல்லாம் நடந்திருக்கும். ஹீரோக்குமே இப்போதைக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அடைச்சா என்னடா இது, நம்ம ஸ்டூடெண்ட், அவ கூட போய் நம்ம நைட்டு இருந்துட்டோமே, எவ்வளவு அசிங்கமா இருக்கு இது அப்படின்னு சொல்லி அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் காலேஜ்ல வேலை செஞ்சுக்கிட்டு ஈவினிங் வந்து ஒரு காஃபி ஷாப்ல பார்ட் டைமா வேலை செஞ்சுட்டு இருக்கா. அவளோட ஃப்ரெண்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கா. ஏண்டி, உங்க அப்பா அம்மா மாதிரி ஒரு அப்பா அம்மாவை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல, நீ வந்து காலேஜ்லயே வந்து ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற, இருந்தாலும் அவங்க கொஞ்சம் கூட உன்னை கேர் பண்ணவே மாட்டாங்க, உன்னோட தம்பியை தான் அவங்க ரொம்ப பெரிய ஒரு சொத்து மாதிரி பாத்துக்கிறாங்களே, எதனால அவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னும் போது ஹீரோயின் சொல்றா, எல்லாம் என் வீதியில் நினைச்சு நான் விட்டுட்டு போயிடுவேன், சின்ன வயசுல இருந்து என்ன இப்படிதான் வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படி ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு வாமிட்டிங் ஃபீலாவே இருக்கு. ஐயையோ, காலையில சாப்பிட்டதுல இருந்து இப்படி இருக்கு, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. அப்புறம் தான் அவளுக்கு ஞாபகம் வருது, என்னடா இது, அந்த விஷயம் நடந்து 1.5 மாசம் ஆகுது, ஒரு வேலை இருக்குமோ அப்படின்னு தோணுது. வேற என்ன, எதிர்பார்த்த மாதிரி அதுதான் கன்ஃபார்ம் ஆயிடுது. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நம்ம இப்ப காலேஜ் தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம், இன்னும் 3 வருஷம் நம்ம படிப்பு இருக்கு. இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா இதுக்கப்புறம் எங்க அப்பா அம்மா என் கால கையை ஓடிச்சு வீட்லயே போட்டுருவாங்க. ஆல்ரெடி அவங்க எதுவுமே எனக்கு செய்ய தயாரா இல்ல, இந்த விஷயம் தெரிஞ்சா கொன்னுடுவாங்க, என்ன பண்றதுன்னு புரியலையே அப்படின்னு பயங்கர குழப்பத்துல இருக்கா. வீக்கெண்ட் மட்டும்தான் வந்துட்டு அவ வீட்டுக்கே போறா. அப்ப கூட எதுக்குடா வந்தா அப்படின்ற மாதிரி தான் அவங்க ட்ரீட் பண்றாங்க. பையனுக்கு அப்படியே யாராவும் சொராவும் செஞ்சு கொடுத்து சாப்பிட்றான்னு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. என்ன நின்று வெளியிலேயே சாப்பிட்டு வந்திருக்கலாம்ல, நாங்கள் உனக்கும் சேர்த்து செய்யலை, சரி நேற்று ஐட்டம்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருக்கேன், அதெல்லாம் எடுத்து திங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு மனசே கஷ்டமாக இருக்குது. அந்த பழைய சோத்தை கூட அவளை நிம்மதியாக திங்க விட மாட்டாங்க. அவள் உட்காந்த டைமில் இருந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் கூட உனக்கு அறிவு இல்லையா, எதுக்கு உன் கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு, மற்றவங்களுக்கு சாப்பிடவே பிடிக்கல உன் மூஞ்ச பார்க்கும் போது அப்படி இப்படின்னு சொல்லி அப்பாவும் அம்மாவும் மாறி மாறி திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ஹீரோயினே நைட்டு ஃபோன் பண்ணுறா, ப்ரொஃபஸர் நாளைக்கே நான் உங்களை பார்க்கணும், கொஞ்சம் வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹீரோவுமே சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறான். போன உடனே முதல் வேலையா வந்து டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்து காட்டுறேன், நான் ப்ரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோக்கே நம்ப முடியல, அடே என்னடா இது, இப்படி பண்ணிட்டேனே, எல்லாமே என்னோட தப்பு தான், நான் தான் கொஞ்சம் வந்து பொறுப்பா இருந்திருக்கணும், என்னதான் இருந்தாலும் உன்னை விடவும் நான் பெரியவன், அது மட்டும் இல்லாம நான் உன்னோட ப்ரொஃபஸர் வேற, நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு நடந்திருக்கணும், இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். ஸோ நீ என்ன முடிவு எடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். உனக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு, நீ வந்து இப்போ காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்க, இப்போ வந்து நீ குழந்தை பேத்து உனக்கு ரொம்ப வந்து கஷ்டமாயிடும், யாரும் ஒன்று நிம்மதியாக படிக்க விட மாட்டாங்க ப்ரெக்னன்சி பீரியட்ல, அதனால நீ அபார்ட் பண்ணிடு, நானே வந்து சைன் எல்லாம் பண்ணி ப்ரொசீஜர் எல்லாம் பண்ணி உன்னை கூடயே இருந்து பார்த்துக்கிறேன், உனக்கு எல்லாம் நார்மல் ஆகுற வரைக்கும் அப்படின்னு சொல்கிறான். அப்படி இல்லை அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, நானே வந்துட்டு 1 இயர் கழிச்சு குழந்தைய வீட்லேயே வச்சு பார்த்துக்கிறேன், நீ காலேஜ் போய் படிக்க ஆரம்பிச்சிரு, மறுபடியும் படித்து உன்னோட படிப்பை முடி, அது வரைக்கும் நானே உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு செம ஷாக்கு, என்னடா இவன் அசால்ட்டை கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்குறானே அப்படின்னு சொல்லி அவள் திருன்னு முண்டக்கண்ணை வச்சு முழிச்சுக்கிட்டு இருக்கா. இல்லை நான் உண்மையாக தான் சொல்கிறேன், நான் வந்துட்டு இந்த குழந்தைக்கான பொறுப்பை எடுத்துக்கிட்டு தான் ஆகணும், எனக்கு இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அதுலேருந்து என்னைக்கா நான் மீற மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு கரெக்டான முடிவை எடுக்க முடியல, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறீங்களா, நான் யோசித்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. அதுக்கு ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, நீ யோசித்து சொல்லு, பிரச்சனை இல்லை, ஆனால் ரொம்ப லேட் பண்ணிடாத, நமக்கு வந்து ரொம்ப டைம் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். ரிட்டன் வீட்டுக்கு போனால் இவளோட ரூம்ல இருந்து எல்லாத்தையும் தூக்கி ஹாலில் வச்சுட்டு இருக்காங்க பொருள் எல்லாம். எதுக்கு இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்கும் போது அவன் வந்து ஏதோ வீடியோ கேம் விளையாட போறானா, அதுக்காக இடம் தேவை அப்படின்னு சொன்னா, உன்னோட ரூம் வெட்டியா தானே கிடக்குது, அதனால தான் வந்து அதை கொடுத்துட்டோம், எப்படி இருந்தாலும் இன்னொரு வீட்டுக்கு தானே நீ போக போற, உனக்கு எதுக்கு ஒரு ரூம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு.
அப்பயே வந்துட்டு வீட்டை விட்டு ஹீரோயின் வெளியில வந்துடுறா. வந்த உடனே ஹீரோக்கு ஃபோன் பண்ணி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், எனக்கு ஒரு வீடு தேவை, எனக்கு வந்து தங்கறதுக்கு ஒரு இடம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழறா. அதோட எண்ணி 2 நாள்லயே வந்துட்டு ஹீரோ வந்து கல்யாணத்துக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணிடுறான். இவளும் கிளம்பி வந்துடுறா. வந்த பிறகு தான் யோசிக்கிறான், ஐயோ நான் ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு வந்திருக்கணும்ல, நான் யோசிக்கவே இல்லை அப்படின்னும் போது நீ கவலைப்படாத, உனக்கு ஏத்த மாதிரி நான் மாறிக்கிறேன், நீ மாறலன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோட்டு டையெல்லாம் வந்து கழட்டிடுறான். என்ன உன்னை விட 10 வயசு நான் பெரியவன், இருந்தாலும் வந்து இந்த ட்ரெஸ்ல வந்து பாக்குறதுக்கு ரொம்ப ஒன்றும் பெரியவன் மாதிரி தெரிய மாட்டேன், அதனால இதுவே நல்லாதான் இருக்கு, கோட் சூட் போட்டா உனக்கு அங்கிள் மாதிரி இருப்பேன் இல்லையா அப்படின்னு சொல்லி அவனே காமெடி பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சடனா ஹீரோயின் இதுல என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, ஆல்ரெடி உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லை இதான் ஃபர்ஸ்ட் டைமா அப்படின்னு கேட்கும் போதும்மா, நான் என்னமா மாசமா வந்து கல்யாணம் பண்ண போறேன், எனக்கும் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கல்யாணம், நான் இவ்வளோ நாளும் படிச்சுக்கிட்டு தான் இருந்தேன், எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட கிடையாது, எனக்கு பெருசாக வந்துட்டு அதுலலாம் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, எனக்கு படிக்கிறதுல தான் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு, ஆனால் உன்னை தவிர அப்படின்னு சொல்லிடுறான் அட்டாக்குன்னு. 2 பேருக்கும் நல்லபடியாக கல்யாணம்லாம் முடிஞ்சிடுது. உடனே வந்து இந்த சர்டிஃபிகேட்டை ஃபோட்டோ எடுத்து அவனோட ஃபேமிலிக்கு அனுப்புகிறான். அவங்க ஃபேமிலி வந்து அப்ராடில் இருக்காங்களாம், வருஷத்துக்கு 2 வாட்டி தான் சைனாக்கே வருவாங்க. அவங்களுக்கு நான் அனுப்பினேன் அப்படின்னா அவங்க வந்து உன்னை பற்றி எதுனா கமெண்ட் சொல்லுவாங்க, ஆனால் அவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க, உன்னை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்லுவாங்க, நீ எதை பற்றியும் கவலைப்படாத, நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து பொறுமையாகவே எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, கல்யாணம் ஆன கையோட ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போகிறதுக்காக வீட்டை பார்க்கறதுக்காக வராங்க. ஹீரோயின் எதுக்காக நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்குறா. நீ தானே சொன்ன உனக்கு ஒரு வீடு வேணும்னு சொல்லி அப்படின்னு கேட்குறான். ஐயோ நான் அந்த மீனிங்கில் சொல்லலை அப்படின்னு சொல்கிறா. இல்லை நம்ம 2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்றா தான் இருந்தாகணும், ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, உனக்கு வந்துட்டு எதுனா ஹெல்ப் தேவை அப்படின்னா என்ன பண்ண முடியும், நீயும் உங்கள் வீட்டில் இப்போதைக்கு சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்ட, அதனால நான் தானே உன்னை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் கேட்கும் போது ஹீரோயினுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. கடைசியாக இந்த வீட்டையே ஓகே பண்ணிடுறாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, இதை பாரு, எதையும் நினச்சி நீ குழப்பிக்காத, இந்த வீட்டோட முதலாளியே நீ தான், இந்த வீட்டோட ராணியும் நீ தான், நீ இங்கே என்ன வேணாலும் பண்ணலாம், நீ சுதந்திரமாக இருக்கலாம், உனக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை இந்த வீட்டில் நீ வாழலாம், அதுதான் எனக்கு தேவை, நீ சந்தோஷமா இருந்தீன்னா தான் உன் வயிற்றுல வளர்ற குழந்தையும் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்றான். ஹீரோ கிட்ட ஹீரோயின் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, இப்போதைக்கு காலேஜ்ல யாருக்குமே இதை பத்தி தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்றா. அப்போ உடனே ஹீரோ என்ன நினைச்சுக்கிறான்னா, நீ என்ன கல்யாணம் பண்ணதுக்கு அசிங்கப்படுறியா, அது வெளியில சொன்னா உனக்கு அசிங்கமா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறியா அப்படின்னு கேட்குறான். ஐயோ அந்த மாதிரி எல்லாம் இல்லை, இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் கன்சீவா இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா எல்லாரும் புள்ளி பண்ணுவாங்க, கொஞ்ச நாளுக்கு அது தெரிய வேணாம், கடைசி நேரத்தில் சொல்லிக்கலாம், நான் இன்னும் அதுக்கு ரெடி ஆகலை அப்படின்னு சொல்றா. டக்குன்னு ஹீரோ என்ன பண்ணானா சரின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு எடுத்து நீட்டுறான். என்ன அப்படின்னு பார்த்தா, இதில் 50,000 ரூபாய் இருக்கு, நான் வந்து ஒரு நல்ல ப்ரொஃபஸர் தான், என்னால் என் பொண்டாட்டியோட கை செலவுக்கு மாதம் வந்து 50,000 ரூபாய் கண்டிப்பாக கொடுக்க முடியும், ஸோ அதனால நீ இதை வச்சுக்கோ செலவுக்கு, நீ எந்த வகையிலையும் கஷ்டப்படாத, உனக்கு பசிச்சுதா சாப்பிடு, உனக்கு என்ன பிடிக்குதோ வாங்கிக்கோ, இதுக்கு மேலேயும் வேணும் அப்படின்னா சொல்லு, கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறா. இருந்தாலும் நீயும் உன் வயிற்றில் வளர்கிற குழந்தையோ 2 பேரும் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணி கொடுக்குறான். கிளாஸ்ல ஹீரோயின் எதுக்கு நின்றுக்கிட்டு ஹீரோயினுக்கு மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கான். ஹீரோ ஒழுங்கா சாப்பிட்றியா, ஒழுங்கா தூங்குறியா, தண்ணியெல்லாம் ஒழுங்கா குடிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான். அதோட ஹீரோயினை வந்து ஆஃபீஸ் ரூமுக்கு கூப்பிடுறான். நீ ரொம்ப நேரமா வந்துட்டு எதுவுமே சாப்பிடாம இருக்க, இந்த ஜூஸையாவது குடி, நான் தான் செஞ்சு எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு கொடுக்குறான். அவளை வந்து அவனோட சீட்லயே உட்கார வச்சுட்டு இருக்கான். இவன் என்னடா இந்த அளவு நம்மளை கவனிச்சுக்கிறான் அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒருவேளை அவனோட குழந்தை நம்ம வயிற்றுல வளர்றதுனால அவனுக்கு வந்துட்டு நம்ம மேல அக்கறை போல, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கிறா. கரெக்டா அந்த டைமுக்கு ஹீரோவை பார்க்கறதுக்காக ஆஃபீஸ் ரூம்க்கு யாரோ வந்துடுறாங்க. இவன் என்ன பண்றான்னா வேக வேகமா போயிட்டு டேபிளுக்கு கீழே உட்காந்துடுறா. அந்த ஆள் வந்துட்டு போனதுக்கு அப்புறமா ஹீரோ வந்து கேட்கிறான், எதுக்காக நீ இந்த அளவுக்கு பதற, என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி இவ்வளவு பதற, எதா இருந்தாலும் ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிக்கலாம் இல்லையா, நானும் நீயும் எந்த ஒரு தப்பும் பண்ணல, நீ உட்கார்ந்துட்டு இருந்த நான் நின்றுட்டு இருந்தேன் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஐயோ இப்போதைக்கு கொஞ்ச நாளுக்கு எதுவும் யாருக்கும் தெரிய வேணாம் அப்படின்னு நினைக்கிறா. ஹாஸ்டல்ல தானே வந்து தங்கி படிச்சுக்கிட்டு இருக்கா, ஹாஸ்டல் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ்ல எழுதி கொடுக்கறதுக்காக போறான். அங்க போனா பேரண்ட்ஸ் சைன் இல்லாம நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோ என்ன கூட்டிட்டு வரான். நேரா கூட்டிட்டு வந்த உடனே நான் தான் இவளோட கார்டியன் அப்படின்னு
அப்படின்னு சொல்றாங்க. நீங்க கார்டியனா, என்ன ப்ரொஃபசர் சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்றாங்க. அதோட இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற ஆதாரத்தெல்லாம் காமிச்சு, நான் இவளோட ஹஸ்பண்ட், இவ என்னோட ஒய்ஃப், அதனால நாங்க 2 பேரும் ஒன்னாதான் தங்க போறோம். இனிமே இவ காலேஜ்ல இருக்க மாட்டா, எங்க சைன் போடணுமோ சொல்லுங்க, நானே போட்டு தரேன் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இப்போதைக்கு வெளியில இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம், ஏன்னா கொஞ்ச நாளுக்கு நாங்க இதை தெரியப்படுத்துறதுக்கு விரும்பல அப்படின்னு சொல்லிடுறான். நேரா ஃப்ரெண்டு கிட்ட போறேன். என்ன இவளோட ரூம்ல தானே ரூம்மேட்டா இருக்கா, அவகிட்ட சொல்லிட்டு தானே காலி பண்ண முடியும். இப்பதான் எல்லா உண்மையையும் சொல்லிடுறா. ஃப்ரெண்டுக்கு அவ்வளவுதான், செம ஷாக்கு. உண்மையாவா, யாரு, அந்த ப்ரொஃபஸரா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறா. இது பாருடி, எல்லாரும் எதிர்க்கே என்னை எழுப்பி இனிமே அவர் கேள்வி கேட்க கூடாது, அதுக்கு நீதான் பொறுப்பு, இல்லைன்னா உன்னை வீட்டுல போட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு மிரட்டுறா. ஹீரோ நேரா கிளம்பி வந்துடுறான் ஹீரோயினை பிக்கப் பண்றதுக்காக. அப்ப ஃப்ரெண்டுக்காரி என்ன சொல்றா அப்படின்னா, அவ ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்துக்கா இதுவரையில, தயவு செஞ்சு அவளை நல்லபடியா பாத்துக்கோங்க, நான் அதுக்கப்புறம் இல்லைன்னா ப்ரொஃபஸர்னு கூட பார்க்க மாட்டேன், எதனா உங்களை பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டுறா. ஹீரோயின் நல்லா சூப்பரான ஒரு கார்ல போறா அப்படின்றது யானோ அவனோட ஃப்ரெண்டும் பாக்குறாங்க. அடி, அவ கொஞ்ச நாளா உன்னை பார்க்கவே வர்றது இல்லைல்ல, நான் கூட நீதான் திட்டி அனுப்பிச்சிட்டியோன்னு நினைச்சேன், அவ வந்துட்டு செம்ம ஃபிகரை எதையோ பிடிச்சிட்டு இருக்கா போல, பணக்கார ஃபிகரை, அதனால தாண்டா அவ மதிச்சு உன்னை வந்து பார்க்கல அப்படின்னு சொல்லி கலாச்சிக்கிட்டு இருக்கான். அதோட நேராக வீட்டுக்கு போறா. வீட்டுக்கு போன உடனே அவளுக்கு அந்த பெட்டெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அடடா என்ன வாழ்க்கடா அப்படின்னு சொல்லி சந்தோஷமா உருண்டுகிட்டே இருக்கா. அந்த டைம் கரெக்டா ஹீரோ வந்துடுறான். இவன் வேற பார்த்துட்டானா, ஐயோ மானமே போச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இல்ல என்ன சமைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னும் போது, நீங்க என்ன வேணாலும் சமைங்க அப்படின்னு சொல்றா. சரி ஓகே, நீ அப்படின்னா உன்னோட விஷயத்த கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இங்க போய் ஹீரோ கூட சாப்பிட்டா அப்படியே அவன் விழுந்து கவனிக்கிறான். இல்ல எங்க வீட்டுல ஆம்பளைங்க தான் ஃபர்ஸ்ட் சாப்பிடணும், நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றா. அப்படியெல்லாம் கிடையாது, எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்க தான் ஃபர்ஸ்ட் சாப்பிடணும், அது சின்ன பசங்க தான் நல்லா சாப்பிடணும், சாப்பிடு அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுது. அதோட மறுநாள் காலையில ஹீரோயின் எழுந்து பார்க்கும் போது, டிஃபன் மட்டும் ரெடியா இருக்கு, நான் கொஞ்சம் வெளியில போயிருக்கேன், நான் வந்துடுறேன் சீக்கிரமே அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு போயிருக்கான். கரெக்டா அந்த டைமுக்கு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து கால் பண்றா. இவளும் ஸ்பீக்கர்ல போட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்கா. என்ன தாண்டி நடக்குது, நீ அங்க போன அதோட ஒரு ஃபோன் கூட பண்ணி சொல்ல, நீங்க 2 பேரும் ஒரே ரூம்ல தூங்குனீங்களா தனித்தனி ரூம்ல தூங்குனீங்களான்னு கேட்குறா. ஏய் அது எப்படி நாங்க 2 பேரும் ஒரே ரூம்ல தூங்குவோம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. இதை பாரு, இப்படியே நீ பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னா அதுக்கப்புறம் 2வது பிள்ளைய வேற ஒருத்தி கூட தான் கண்டிப்பா ப்ரொஃபஸர் பெற்றுக்க போறாரு, நீ வேணா பாத்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ இதை கேட்டுக்கிட்டே வந்துடுறான் உள்ள. ஹீரோயின் ஐயோ எல்லாத்தையும் கேட்டுட்டான் அப்படின்னு செம்ம ஷாக்ல இருக்கும்போது, பரவாயில்ல விடு, பொண்ணுங்கெல்லாம் இப்படிதான் பேசுவாங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும், ஒன்னும் பெருசா யோசிக்காத அப்படின்னு சொல்லிடுறான். என்னடி இப்படி பண்ணி விட்டுட்ட, உன்னால அவர் எல்லாத்தையும் கேட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு மெசேஜ் அனுப்புறா. அவ ஐயோ போச்சு, இதுக்கப்புறம் நான் எப்படி அவர் மூஞ்சில முழிப்பேன், அவர் என்ன நிலைமையில யோசிப்பாரு அப்படின்னு சொல்றா. இதுக்கு முன்னாடி காஃபி ஷாப்ல வேலை செஞ்சுட்டு இருந்தா இல்லையா, அந்த ஓனர் வந்து மெசேஜ் அனுப்புறாரு. திரும்பவும் வந்து நீ வேலை செய்ய முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. இப்ப இவ என்ன நினைக்கிறா அப்படின்னு பார்த்தா, ஹீரோ கிட்ட எல்லாத்துக்கும் நம்ம காசு வாங்குறது தப்பா இருக்கும், அதனால கண்டிப்பா நம்மளும் வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. ஆனா ஹீரோ அலோ பண்ண மாட்டான் அப்படின்றது இவளுக்கு தெரியும். சரி எக்ஸ்ட்ரா கிளாஸ் இருக்குன்னு சொல்லி போயிடலாம் ஈவினிங் வேலைக்கு அப்படின்னு நினைக்கிறா. என்னால சீக்கிரம் வர முடியாது, இனிமே எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. மறுநாள், பரவாயில்ல ஒன்னும் பிரச்சனை இல்லை, நானே இருந்து உன்னை கையோட கூட்டிட்டு வரேன், நான் ஸ்கூல்லயே வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்றான். ஸ்கூலுக்கு வந்த உடனே ஃப்ரெண்டை பிடிச்சி திட்டுறா. உன்னால என் மான மரியாதைலாம் போச்சு, பொண்ணுங்கெல்லாம் இப்படிதான் பேசுவாங்கன்ற மாதிரி பேசிட்டாரு தெரியுமா அப்படின்னு சொல்றா. சரி விடு, அதுவும் உண்மைதானே, பொண்ணுங்கெல்லாம் சேர்ந்தா இப்படிதானே ஜாலியா பேசிக்கிட்டு இருப்போம், அவருக்கே தெரியுது, அது ஏண்டி உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றா. அதுக்கப்புறம் இவகிட்ட வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுறா. வேலைக்கு போக போறேன், சார் கிட்ட தெரியாம பாத்துக்கோ அப்படின்னு. அந்த டைம்க்கு யானோ அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் அந்த இடத்துக்கு வராங்க. வேணும்னே யானோட கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, நாங்க 50வது நாள் செலிப்ரேட் பண்ண போறோம், நாங்க 2 பேரும் டேட் பண்ண ஆரம்பிச்சு 50வது நாள் ஆகுது, அதுக்கு நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. அதுக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டு, ஆமா எங்களுக்கு வேற வேலை இல்லை, நீங்க இதெல்லாம் போய் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, அதுக்கெல்லாம் வேற நாங்க வரணுமா, அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறா. நான் இதை உன்கிட்ட ஒன்னும் சொல்லல, ஹீரோயின் கிட்ட தான் சொல்றேன், ஹீரோயினும் யானும் வந்து ரொம்ப க்ளோஸ், அதனாலதான் நான் கூப்பிடுறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது, அதுக்காக என்ன சொல்றா அப்படின்னா, நீங்க இப்பதான் 50வது நாள் டேட் பண்றீங்க, அதையும் தாண்டி இவ புனிதமா போயிட்டா அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறா. எதையும் ஒளரி கொட்டாத வாடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எடுத்துட்டு போறா. அப்ப யான் கேக்குறான், ஏய் உனக்கு என்ன பாய் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஏய் அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருந்தா என்ன, இல்ல புருஷன் இருந்தா என்ன, உனக்கு என்னடா அப்படின்னு சொல்லி கேர்ள் ஃப்ரெண்ட் கேக்குறா. ஹீரோவும் ஹீரோயினுக்காக காலேஜுக்கு வெளியிலேயே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவ வந்து காஃபி ஷாப்க்கு வேலையெல்லாம் போயிட்டு முடிச்சுட்டு
லேட்டாக தான் வரா. உனக்கு பசி எடுக்குதா, நீ ரொம்ப நேரமாக சாப்பிடாம இருந்திருப்ப அப்படின்னும் போது இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறா. அதுலேயே அவள் போய் சொல்கிறான்றது தெரிஞ்சிடுது. வயிறு சத்தம் போட ஆரம்பிச்சிடுது. அவளுக்கு மானமே போயிடுது. போகிற வழியிலேயே நம்ம சாப்பிட்டுட்டு போயிடலாம், அது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம், உனக்கு கண்டிப்பா சீக்கிரமே பசி எடுக்கும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான். லேட் நைட்டு ரொம்ப வந்துட்டு படிச்சுக்கிட்டே இருக்கா. அவளுக்கு சரியா புரியவே இல்லை. ஹீரோ வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அட ஆமாம்ல, இவ்வளோ ஒரு பெரிய ப்ரொஃபஸரை வீட்டில் வச்சுக்கிட்டு நம்ம ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு அப்போதான் யோசிக்கிறா. ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறா. ஆனால் ஹீரோ வந்து பக்கத்தில் உட்கார வச்சு அவன் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயின் தேடுற கேஸில் இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தா ஹீரோவையே சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கா. சும்மா இல்லாமல் கொஞ்ச நேரத்துலேயே நீங்கள் ரொம்ப ஆன்சமாக இருக்கீங்கன்னு வேற சொல்லிடுறாளா. அதுக்கப்புறம் எங்கேருந்து ஹீரோ வெயிட் பண்ணுவான், ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது இவங்க 2 பேருமே உட்காந்துக்கிட்டு இதை தான் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்களே தவிர படிச்சா மாதிரியும் தெரியல, சொல்லி கொடுத்தா மாதிரியும் தெரியல. ஹீரோ இல்ல எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுந்து போயிடுறான். அப்படியே கொஞ்ச நாள் போகுது. சடனா வந்துட்டு ஹீரோ என்ன பண்றானா, ஹீரோயின் வரதுக்கு ரொம்ப லேட் ஆகுது, ஏன் கிளாஸ் முடியலன்னு கொஞ்சம் வந்து எட்டி பாக்குறான். பார்த்தா ஹீரோயினை காணும். உடனே நீ கொஞ்சம் வந்து என்ன பாருமா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டை மட்டும் கூப்பிடுறான். ஃப்ரெண்டுக்காரி சொல்றதுக்கு தயங்குறா. அது வந்து சார், இது வந்து சார் அப்படின்னும் போது உனக்கு ப்ராக்டிக்கல் மார்க்கெல்லாம் வேணுமா இல்லை வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவன் எங்கேருந்து சொல்லாமல் இருப்பா, எல்லாத்தையும் சொல்லிடுறா இவன் கிட்ட. நேராக ஹீரோ அந்த காஃபி ஷாப்கே கிளம்பி போயிடுறான். ஹீரோயின் வந்து ஹீரோ தான் வரான்னு தெரியாம என்ன வேணும் சார், உங்கள் ஆர்டரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹீரோவை பார்த்த உடனே கத்தம் டாட்டா பை பை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேபிளுக்கு கீழே ஒளிஞ்சிக்கிறா. ஐயோ இன்னைக்கு மாட்டினே, சித்தம் போச்சு அப்படின்னு. ஹீரோ பெருசாக எதுவும் பேசல. உனக்காக நான் வெயிட் பண்ணுறேன், நீ வந்துரு, அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிடுறான். வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஹீரோ என்ன கேட்குறான் அப்படின்னு பார்த்தா, நான் கொடுக்குற காசு உனக்கு பத்தலையா, உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக வந்துட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்ச அப்படின்னு கேட்குறான். அப்போதான் ஹீரோயின் என்ன சொல்கிறா அப்படின்னா, அந்த கார்டை நான் யூஸ் பண்ணவே இல்லை, எனக்கு அந்த காசு வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் நான் வந்துட்டு படிக்க ஆரம்பித்த நாளாகவே வந்து பார்ட் டைம் வேலை பார்த்து தான் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன். எங்கள் அப்பா அம்மா கிட்டே கூட கேட்க மாட்டேன், என்னை அப்படி தான் அவங்க வளர்த்தாங்க. திடீர்னு வந்து இப்போ உங்களோட காசை நான் யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஜஸ்ட்டு நான் வந்து கொஞ்சம் நல்லா இருக்க வரைக்கும் நான் வேலை பார்க்குறேன், அதுக்கப்புறமா நான் வந்து வேலையை விட்டு நின்றுடுறேன் அப்படின்னு சொல்கிறா. மறுநாள் காலேஜில் ஹீரோயின் இருக்கும் போது யான் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, என்ன நீ இப்போலாம் வந்துட்டு என்னை வந்து பார்க்கறதே கிடையாது, நீ எனக்காக எப்பயுமே வெயிட் பண்ணுவ, எனக்காக நோட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி தருவ, எதுவுமே பண்ண மாட்டியே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, எதுக்காக நான் உனக்கு இதெல்லாம் பண்ணி தரணும், உனக்கு தான் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவளை போய் கேளு அப்படின்னு சொல்கிறா ஹீரோயின். இதை பாரு, நீயும் நானும் அப்படியா பழகிட்டு இருந்தோம், எவ்வளோ வருஷமாக பழகணும், நீ என் கூட தானே லைப்ரரிக்கெல்லாம் வருவ, நம்ம 2 பேரும் தானே சேர்ந்து படிப்போம், இனிமேல் மறுபடியும் அதையே செய்வோம் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு அதில் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை, தயவு செஞ்சு என்னை இதுக்கு மேலே ஃபாலோ பண்ணி டார்ச்சர் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறா. ஆனா இது எல்லாத்தையும் இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கேட்டுறாளா. அவன் என்ன நினைக்கிறா அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் தான் வேணும்னே வந்து இவனை எப்படியாவது கரெக்ட் பண்ணணுன்றதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு நினைச்சுக்கிறா. நைட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் வேலை செய்யற இடத்துக்கு வேணும்னே போயிட்டு, நான் இதை ஆர்டர் பண்ணல, அதை ஆர்டர் பண்ண, நீ மாத்தி கொடுத்துட்ட அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு நிறைய நஷ்டம் வரா மாதிரி பண்றாங்க. ஹீரோயின் கடுப்பாயிடுறா. எதுக்காகடி இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு கேட்கும் போது, அதான் வேணும்னு பண்றோம் நல்லா தெரியுது இல்லையா, இதுக்கப்புறம் என்னோட பாய் ஃப்ரெண்ட் பக்கத்துல கூட நீ வரக்கூடாது அப்படின்னு மிரட்டிட்டு போறா. இதுதான் முடிஞ்சது அப்படின்னு பார்த்தா, அங்க வேலை செய்யறவன் ஒருத்தன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, பின்னாடி சைடு ஹீரோயினை தொட்டுடுறான். ஹீரோயின் செம கடுப்பாயிடுறா. என்ன தைரியம் இருந்தா இப்படி பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா இவன் கிட்ட கத்துறா. நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கே கூட்டிட்டு வந்துடுறா. அங்க வேலை செஞ்சுட்டு இருந்தான் இல்லையா, அவன் ஓனரோட மச்சானா, அதனால அந்த ஓனர் வந்துட்டு அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் சிசிடிவி கேமரா ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்லிடுறானுங்க. போலீஸ்காரரும் என்ன சொல்கிறாருன்னா, ஏமா அதான் கேமராவே ஒர்க் பண்ணலையம்மா, நான் எதை வச்சுமா இவனை அரெஸ்ட் பண்ண முடியும், இது வந்து செட்டே ஆகாது, நீங்களே வந்து பேசி முடிச்சுக்கோங்க இந்த விஷயத்த அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கு அந்த ஓனர் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, இதை பாரு, உனக்கு வந்துட்டு நீ வேலையே இல்லாமல் இருந்தப்ப நான் தானே கூப்பிட்டு வேலை கொடுத்தேன், இப்போ கூட நான் தானே உன்னை கூப்பிட்டு செய்ய சொன்னேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்குமா, நீ நல்லா வேலை செய்வ, அதனால தான் சொன்னேன், ஆனால் இப்படி நீ பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல, நீ இதை வெளியில சொன்னீங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க, சிசிடிவி கேமரா கூட இல்லை, இவன் பாரு பார்ப்பதற்கே அப்பாவி போல் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வேல்ராஜ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரா. இவளுக்கு செம்ம கடுப்பாகுது. சார், அவன் தப்பு பண்ணியிருக்கான், நீங்க என்னன்னா என்ன பிளாக்மெயில் பண்ற மாதிரி பேசுறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீ சொன்ன யாரும் நம்ப போறதில்ல, ஏன் உன் வீட்டில இருந்து கூட வந்தாங்கன்னா அவங்களே நம்ப மாட்டாங்க, பேசாம இந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டு நீ கிளம்பி போ அப்படின்னு சொல்றான். இப்பதான் ஹீரோயினுக்கு வந்து அவ ஸ்கூல் டேஸ் ஞாபகம் வருது.
பசங்கெல்லாம் சேர்ந்து இவரை புள்ளி பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவங்க அம்மா வந்து இவளை போட்டு அடின்னு அடிச்சுட்டு, எனக்கு ஏண்டி இப்படி இம்சை கொடுக்குற, உன்னெல்லாம் ஸ்கூலில் போய் படிக்காதுன்னு தானே நான் சொல்கிறேன், வீட்டில் இருந்து வீட்டு வேலையை பாருன்னு தானே சொல்கிறேன், எதுக்காக இப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு சொல்லி இவ சொன்னதை எதையும் நம்பாமல் இவளையே போட்டு அங்கே எல்லாரும் எதிர்க்கும் அடிச்சிருப்பாங்க. விஷயம் தெரிஞ்ச ஹீரோ இப்போ தான் அந்த இடத்துக்கே வரான். அதுக்குள்ளேயே ஹீரோயின் கிட்ட சைனுமே வாங்கிடுறாங்க சமாதானம் பேசி. ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. இருந்தாலும் நடந்த எல்லா விஷயத்தையும் ஹீரோ கிட்ட சொல்கிறா. ஹீரோ செம்ம கடுப்பாயிரம். மூஞ்சி மவரெல்லாம் பேத்துருவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போறான். அப்ப போலீஸ் என்ன சொல்றாருன்னா, இல்ல உங்க ஒய்ஃபே வந்து சைன் பண்ணிட்டாங்க, எல்லாமே இது முடிஞ்சிடுச்சு, நீங்க நல்லபடியா அவங்களை கூட்டி நீங்க வந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறான். அப்பதான் என்னது சைன் வாங்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறான். இப்பதான் வெளியில வந்த உடனே எதுக்காக நீ இப்படி முடிச்ச இந்த விஷயத்த எதுக்காக நீ சைன் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, என்னால உங்களுக்கு எதுக்கு அசிங்கம், அங்க கேமரா இருந்திருந்தா கூட நான் என்ன சொன்ன ப்ரூவ் பண்ணிருப்பேன், ஆனா அங்க கேமரா கூட இல்ல அப்படின்னும் போது நான் உன்னை நம்பியிருப்பேன்ல, நான் உனக்காக கூட நின்றுப்பேன்ல அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோயின் சொல்றா, இது வரைக்கும் யாருமே வந்து எனக்காக நின்னதில்ல, என்ன நம்பினதும் இல்லை, எனக்கு அதனால நீங்க என்ன நம்புவீங்களா இல்லையான்னு கூட தெரியல அப்படின்னு சொல்றா. உனக்கு அழுக வந்தா அழு, அது மட்டும் இல்லாம ஒன்னு சொல்றேன் ஞாபகம் வச்சுக்கோ, நீ என்னனாலுமே எதுனாலுமே என்கிட்ட உண்மையை சொல்லணும், நான் அது மட்டும் இல்லாம உன்னைதான் நம்புவேன் அப்படின்னு சொல்றான். போறவன் சும்மா போகாம ஹீரோயினை கிராஸ் பண்ணி போகும்போது செமையா இருந்துச்சு அப்படின்னு சொல்றான். ஹீரோ இதுக்கு மேலேயும் விடுவானா, எப்படா சான்ஸ் கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருந்தா இல்லையா, மூஞ்சி முகரையெல்லாம் பேத்து எடுத்துடுறான். அடுத்த செகண்டே யாருக்கும் ஃபோன் பண்ணி ஹெல்ப் கேட்குறான். என்ன சார் இப்படி பண்ணுறீங்க, போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லையே வந்துட்டு அவனை இப்படி போட்டு அடிச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி போலீஸ் கேட்கும் போது, அவனை அடித்ததோட விட்டேன்னு சந்தோஷப்படுங்க, அவனை கண்டிப்பாக நான் கொன்றுப்பேன், இதுவே அவன் வந்துட்டு உங்கள் பொண்டாட்டியை தொட்டுட்டு கேவலமாக பேசினான்னா நீங்கள் சும்மா இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஹீரோ. கொஞ்ச நேரத்துலேயே கமிஷனர் கிட்ட இருந்து ஃபோன் வருது. அங்கே ஷாப்பில் வந்து சிசிடிவி கேமரா ரிப்பேர் எல்லாம் ஆகலை, ஒர்க்கிங்கில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஃபுட்டேஜையும் எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க 2 பேரையும் அமுச்சு விடுங்க, இவனை தூக்கி உள்ளே வைங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோவையும் ஹீரோயினையும் அங்கேருந்து கிளம்ப சொல்லிடுறாங்க. இவன் அவ்வளோதான் அறுத்து விட்ட கோழி மாதிரி குதிக்கிறான். ஐயோ சார் என்ன சார் அவங்கள அமுச்சிட்டிங்க அப்படின்னும் போது அப்போ தான் போலீஸ் சொல்கிறாரு, நீ பண்ண வேலைக்கும் அவனே அக்கா பேத்து எடுத்துருந்துருக்கணும், வெறும்னா அவர் மூஞ்ச மட்டும் உடச்சிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிடுறான். மறுநாள் ஹீரோவோட ஃப்ரெண்டு கால் பண்ணுறாரு. என்னடா வந்து கூட பார்க்க மாட்டேற, உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்கும் போது, டே நான் குடும்பஸ்தன்டா, எனக்கு வந்து குழந்தைலாம் பிறக்க போகுது, கல்யாணம் ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணுறது பிஸியாக இருக்கேன் அப்படின்னும் போது அவருக்கு செம ஷாக், என்னது கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறாரு. அப்போதான் ஹீரோயின் அந்த இடத்துக்கு வரா. என்னோட ஃப்ரெண்டு வந்து உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். நாங்கள் ஸ்கூல்லேருந்து ஒன்றா தான் படித்தோம், நீ வர முடியுமா அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயின் கொஞ்சம் நர்வஸாக இருக்கு அப்படின்னு சொல்கிறா. போய் நின்ன உடனே நேரில் பார்த்துட்டு அவர் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு, அடே கேட்டு பையனே உனக்கு இவ்வளோ சின்ன பொண்ணா, ஏமா உன் வயசு என்னம்மா அப்படின்னும் போது எனக்கு 20 வயசு ஆகுது அப்படின்னு சொல்கிறா. ஹீரோவும் விழுந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கானா, இது எல்லாத்தையும் பார்க்குறாரு. சின்ன வயசு பொண்ணு பொண்டாட்டியாக இருந்தால் இப்படி தான் கவனிச்சுப்பாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் போறா. அந்த டைமுக்கு டே என்னதான்டா ஆச்சு சொல்லி தொலைடா அப்படின்னு சொல்லி கேட்டு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு. அப்பனா வந்து நீ லவ்ல கல்யாணம் பண்ணலையா, உனக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணுன்றது மட்டும்தான் தோணுச்சா அப்படின்னு சொல்லி இவர் கேட்கும் போது ஹீரோவுமே வந்து கண்டிப்பா உண்மைதானடா, அவ வந்து ரொம்ப சின்ன பொண்ணு, நான் கண்டிப்பா பண்ண தப்புக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து தானே ஆகணும், அதுக்காக தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றான். அதை ஹீரோயின் கேட்டுறா. அப்பனா நம்ம ஹீரோக்கு நம்மள பிடிக்கல போல அப்படின்னு சொல்லி அவ மனசுக்குள்ள நினைக்க ஆரம்பிச்சிடுறா. அந்த விஷயம் நடந்ததுல இருந்து இவ வந்து ஹீரோவை கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்றா, பெருசா பேச மாட்டா. அவன் எதனா ஒண்ணு சொன்னா கூட அதை நின்று கேட்க மாட்டா, ஓடிடுறா. ஹீரோயின் காலேஜ் முடிஞ்சு வந்துகிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு ஹீரோ கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ வந்து யான் வரான். வந்த உடனே என்ன கேட்குறான் அப்படின்னா, நீ வந்து யாருன்னா லவ் பண்றியா, இல்லைன்னா யாருன்னா உன்ன லவ் பண்றாங்களா, எதுக்காக நீ வந்து என்னை பார்க்க மாட்டேற அப்படி இப்படின்னு சொல்லி மறுபடியும் அவன் முதல்ல இருந்து பேசினதையே பேசிக்கிட்டு இருக்கான். இப்போதான் ஹீரோ வந்து இவனை பார்க்குறான். யாரா இருக்கும் இவன் அப்படின்னு சொல்லி ஹீரோ இப்பதான் யோசிக்க ஆரம்பிக்கிறான். அவன் கிட்ட பேசிட்டு ஹீரோ இன்னும் வந்து கார்ல ஏறின பிறகு அவன் யாரு அப்படின்னு சொல்லி இப்பதான் ஹீரோ கேட்குறான். எனக்கு தெரிஞ்சவன், எனக்கு ஃப்ரெண்டு, அவ்வளோதான், இப்போ நாங்கள் க்ளோஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறா. மறுநாள் யானையும் ஃப்ரெண்ட்ஸையும் காட்டுறாங்க. அவங்க வந்து ஹீரோயினை பற்றி தான் பேசுகிறானுங்க. என்ன சொல்கிறானுங்க அப்படின்னு பார்த்தா, அவள் வந்துட்டு யார் கூடயோ சுற்றுறாலும் டவுட் இருக்குது அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறானுங்க. அதெல்லாம் சான்ஸ் இல்லைடா, அவள் இன்னும் என்ன தான் லவ் பண்ணிட்டு இருப்பா, அவள் சின்ன வயசுலேருந்து என்னை ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருந்தா, நான் தான் அவனை கண்டுக்கல, அவள் என்னோட டைப் இல்லை, என் ரேஞ்சே வேற இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் ஹீரோக்கு தெரிய வருது, ஹீரோ பக்கத்தில் கார்லேயே தான் இருக்கான், ஹீரோயின் ஒன் சைடாக இவனை லவ் பண்ணியிருக்கா அப்படின்னு. இந்த வாட்டி வீட்டில் வசமா ஹீரோயின் மாட்டிக்கிறா. எதுக்காக என்னை நீ அவாய்ட் பண்ணுற, என்னை பார்த்தாவே எதுக்காக ஓடுற, என்ன ஆச்சு,
நானே கெஸ் பண்ணட்டா? அன்னைக்கு என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வந்தோம், அதுல இருந்து நீ வந்து என்னை பார்க்காம என்கிட்ட பேசாம அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னும் போது ஹீரோயின் சைலண்டா இருக்கா. அப்ப நான் கெஸ் பண்ணது கரெக்டு தான் அப்படின்னு சொல்றான். இது பாரு, நான் வந்துட்டு இந்த முடிவு எடுத்ததுல என்னைக்கு வருத்தப்பட்டதே கிடையாது. ஏன் தெரியுமா? நான் உன்னையும் சரி குழந்தையும் சரி ஏத்துக்கணும்னு தான் நினைச்சேன். ஃபர்ஸ்ட் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக மட்டும்தான் இதை நான் ஸ்டார்ட் பண்ணேன். அது இல்லைன்னு நான் போய் சொல்லவே மாட்டேன். ஆனா நான் கடைசி வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றதுல என்னோட ஃபுல் எஃபர்ட்டை கொடுப்பேன். அதை நீ நம்பிதான் ஆகணும். அதே மாதிரி நீயும் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது பண்ணுவேன் அப்படின்னு சொல்றா. அதெல்லாம் விட, நீ யானை இன்னமும் லவ் பண்றியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கிறான். அவ்வளவுதான், அவ ஷாக் ஆயிடுறா. இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி. அப்போ உடனே அவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, அதெல்லாம் தெரியும் தெரியாது, அதெல்லாம் நீ கேட்காத, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே இல்லை இல்லை, நான் வந்துட்டு அவனை லவ் எல்லாம் பண்ணலை, அதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, எனக்கு இப்போ அவன் மேலே கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு சொல்றா. அப்பனா போதும், அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கொஞ்சமா சந்தோஷமாயிடுறான். வேற ஏதோ ஒரு ஊர்ல செமினார் நடக்குது அப்படின்றதுனால ஹீரோவை 4 நாள் ட்ரிப் வந்து காலேஜ்ல இருந்து அனுப்புறாங்க. இது பாரு, நான் வந்துட்டு சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சிடறேன், உனக்கு டிரைவர் அரேஞ்ச் பண்ணிடுறேன் அப்படி இப்படின்னு ஏக்கச்சக்கத்துக்கு சொல்றான். இது பாருங்க, கடவுள் புண்ணியத்துல எனக்கு காலும் நல்லா இருக்கு, கையும் நல்லா இருக்கு, எல்லாமே என்னால செய்ய முடியும், எனக்கு சாப்பாடும் செய்ய தெரியும், எதுக்காக நீங்க இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க, ரிலாக்ஸா போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்றா. ஹீரோ ஊர்ல இல்லாத நேரம் ஹீரோயினோட அம்மா அப்பா கிட்ட இருந்து போன் வருது. அவங்க தம்பி வந்து காலை உடைச்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால வேற வழி இல்லாம அங்க போறா. இவளை காசை கேட்டு தொல்லை பண்றாங்க. இவகிட்ட காசே இல்ல. ஹீரோட டாக்டர் ஃப்ரெண்ட் இருக்காரு இல்லையா, அவர் இந்த ஹாஸ்பிட்டல் தான் வேலை செய்யறாரு போல. நம்ம ஹீரோயின் வர்றதை பார்த்துட்டு அவளை பத்தி விசாரிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அதை அப்படியே ஹீரோக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு, உன்னோட ஒய்ஃப் இங்க இருக்காங்க, அவங்க தம்பிக்கு கால் உடைஞ்சிடுச்சான் அப்படின்னு. ஹீரோயினோட அம்மாக்கு வந்துட்டு அவளோட பேக்ல இருந்த ரிப்போர்ட் தெரிஞ்சிடுது. அதை எடுத்து பாத்துடுறாங்க. அவ பிரெக்னெண்டா இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. அவங்க செம்ம டென்ஷன் ஆகி கத்திக்கிட்டு இருக்காங்க. இவனுக்கும் இந்த குழந்தைக்கும் தான் இருக்கிற எல்லா காசையும் நீ சம்பாதிக்கிறதெல்லாம் கொடுக்குறியா, அதனாலதான் இப்படி இருக்கியா, இந்த சின்ன வயசுல நீ பிரெக்னென்ட் ஆயிட்டீனா அப்ப எப்ப எங்களுக்கு சம்பாரிச்சு கொடுப்ப அப்படி இப்படின்னு சொல்லி இவளை பிடிச்சி செம்ம திட்டுறாங்க. சின்ன வயசுல இருந்தே உங்க பையனை பத்தி மட்டும்தான் கவலைப்பட்டீங்களே தவிர என்னை பத்தி கொஞ்சமும் கவலைப்படல, இப்பவும் நீங்க என்னை பத்தி கவலைப்படல, நான் எதுக்காக உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை எடுத்து கழுத்தை அறுத்துக்கிறதுக்காக போறா. ஆனா கரெக்டா நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த கத்தியை அப்படியே பிடிச்சிடுறான். தயவு செஞ்சு கொஞ்சமாச்சும் கோவப்படுறதுக்கு முன்னாடி யோசி, நீ என்ன விஷயத்த பண்ற அப்படின்னு கேக்குறான். நான் தான் இவளோட புருஷன், அது மட்டும் இல்லாம அவ வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு அப்பாவும் நான் தான், உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் என் கிட்ட பேசுங்க, என் பொண்டாட்டி கிட்ட பேசுற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னும் போது, நீ யாருடா, நான் அவளுக்கு அம்மா, முதல்ல அந்த குழந்தைய நான் கொல்லாம விட மாட்டேன், நீ என்ன பண்ண எங்களுக்கு, நீ எதனா காசு கொடுத்தியா, என் கிட்ட வந்து கேட்டியா உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு மரியாதையா அவளோட கர்ப்பத்தை காலேஜிட்டு இங்கேயே என் பொண்ணை விட்டுட்டு போ, அவ வந்து காலேஜை முடிச்சுட்டு எங்களுக்கு நிறைய சம்பாரிச்சு கொடுக்கணும், எங்களுக்கு அதுதான் தேவை அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ அங்க இருந்து ஹீரோயினை கூட்டிட்டு கிளம்பி வந்துடுறான். ஹீரோக்கு கையில அடிபட்டுச்சு இல்லையா, அதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்பதான் ஹீரோயினோட அப்பா வந்து ஹீரோயினுக்கு மெசேஜ் அனுப்புறாரு, நீ வந்து என்ன ஏதுன்னு விளக்கம் சொல்றையே ஆகணும் இன்னைக்கு அப்படின்னு சொல்றாரு. நேரா ஹீரோயினை கூட்டிட்டு ஹீரோ வீட்டுக்கே வரான். அவங்க அம்மா தான் அப்படியே கொலவெறி ஆத்தத்துல இருக்காங்க இல்லையா. ஹீரோயினை பார்த்த உடனே அசிங்கமா காதிலேயே கேட்க முடியாத அளவு திட்டிட்டு ஹீரோயினை அடிக்க வராங்க. அப்ப ஹீரோ கரெக்டா கையை பிடிச்சிடறான். தயவு செஞ்சு எதா இருந்தாலும் பேசுங்க, இது அவளோட அம்மாவா இருக்கவே நான் உங்களை விடுறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோ வந்து அவனோட ஃபேமிலியை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட உடனே வாயை பொழந்துடுறாங்க. ஐயோ அவ்வளவு பெரிய ஃபேமிலியா நீங்க, அப்பனா எங்களுக்கு எவ்வளவு தருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். அவங்க அப்பங்கார உடனே ஹீரோ, அவ்வளவுதானே உங்களுக்கு தேவை, உங்களுக்கு காசு என்ன வேணுமோ சொல்லுங்க தரேன், அது மட்டும் இல்லாம உங்க பையனோட படிப்பு செலவு கூட நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அவ்வளவுதான் எங்க மாப்பிள்ளை வந்திருக்காரு, கோழியை பிடிங்க ஆட்டை வெட்டுங்க அப்படின்னு மாப்பிள்ளைக்கு விருந்து வைக்கவே ரெடி ஆயிடுறாங்க. ஆனா ஹீரோவும் ஹீரோயினும் இல்ல, நாங்க கிளம்பி ஆகணும், அதெல்லாம் நீங்களே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. வீட்டை விட்டு வெளியில வந்த உடனே ஹீரோயின் ஹீரோவை கட்டி பிடிச்சி பயங்கரமா அழறா. இந்த காசு எல்லாத்தையுமே நான் வேலைக்கு போய் உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றா. இதை பாரு, நான் உன் ஹஸ்பண்ட் தான், அது வந்து என்னோட கடமை தான், உனக்கு செய்ய வேண்டியது, அதை பத்திலாம் எதுவுமே யோசிக்காத அப்படின்னு சமாதானப்படுத்துறான். ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, எங்க அப்பா அம்மா பாட்டி எல்லாரும் வராங்க உன்னை பார்க்கறதுக்காக, நான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டேன், ஆனா நேர்ல போய் தான் நீ பிரெக்னெண்டா இருக்கன்ற விஷயத்த சொல்லணும், அவங்களுக்கு அந்த விஷயம் இன்னும் தெரியாது அப்படின்னு சொல்றான். ஐயோ அவங்கள நான் மீட் பண்ணா எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லி பயப்படுறா. அதெல்லாம் நீ கவலைப்படாத, அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஸ்வீட்டான பர்சன் அப்படின்னு சொல்றான். இவங்களுக்கு குடும்பத்துல பொன் வாரிசே இல்லையா, அதனால இவங்க வந்து ஹீரோயினை பயங்கரமா வந்து சந்தோஷமா நடத்துறாங்க.
அவங்களுக்கு ரொம்பவே ஹீரோயினை பிடிச்சி போயிடுது. இன்னைக்கு நைட்டு எங்கேயோ தங்கிடுங்க, எங்கேயும் போகாதீங்க, ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னும் போது ஐயோ இன்னைக்கு இங்க தங்கினா ஒரே ரூம்ல தங்குற மாதிரி இருக்குன்னு எப்படியும் வந்துட்டு ஹீரோ முடியாதுன்னு தான் சொல்லுவாரு, பிரச்சனை இல்லை அப்படின்னு ஹீரோயின் நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லை நாங்க இங்கேயே தங்குறோம் அப்படின்னு சொல்லிடுறான் ஹீரோ. ஹீரோவோட அம்மா ஹீரோ கிட்ட தனியா பேசுறாங்க. அப்ப வந்துட்டு 2 மோதிரத்தை கொடுத்து இது நம்மளோட பரம்பரை நகை, இதை வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி நான் ஆல்டர் பண்ணிருக்கேன், நீங்க 2 பேருமே வந்து இதை போட்டுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்றேன், அவளுக்கு 20 வயசு தான் ஆகுது, நீ கொஞ்சம் பொறுமையா இரு, அவசரப்படாத அப்படின்னு சொல்றாங்க. இதை ஹீரோயின் வேற கேட்டுடுறா. அவங்க உடனே இது பரமா நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத, நீ சின்ன பொண்ணு, நீ படிச்சுக்கிட்டு இருக்க இல்லையா, அதை மனசுல வச்சுதான் நான் கொஞ்சம் பொறுமையா இருக்க சொன்னேன், நீ என்ன வேற எந்த விஷயத்துலயும் தப்பா நினைச்சுக்காத அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் ஹீரோ சாரிமா நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லல, அவ ஆல்ரெடி பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்னு சொல்றான். அவ்வளவுதான் எல்லாரும் குடும்பமே ஷாக் ஆயிட்டாங்க. அப்பாவும் அம்மாவும் பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன நீங்க இப்படி பண்ணிருக்கீங்க, அவங்க அப்பா அம்மா முகத்துல நான் எப்படா முழிப்பேன், நீ இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டியே அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்கும் போது பாட்டி தான் சொல்றாங்க ஆனது ஆச்சு, அவங்களே சந்தோஷமா இருக்காங்க, நீங்க எதுக்கு இதை பெருசாக்குறீங்க அப்படின்னு பாட்டியா எல்லாரையுமே சமாதானப்படுத்திடுறாங்க. எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான், குழந்தையே பிறந்தாலுமே நீ வந்து மறுபடியும் உன்னோட படிப்பை கண்டினியூ பண்ணணும், அவன் வந்து அது வரைக்கும் குழந்தைய பார்த்துப்பான், அதை மட்டும் நீங்க 2 பேருமே ஷேர் பண்ணி அந்த ஹெல்ப்பை பண்ணிக்கணும், அப்பதான் வந்து ஃபியூச்சர்ல நீங்க 2 பேரும் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சடனா பார்த்தா ஹீரோ முட்டி போட்டு ரிங்க கொடுத்துறான். ஹீரோயின் ஷாக் ஆயிடுறா, என்னது இது அப்படின்னும் போது நான் உனக்கு எப்போ இது தரணும்னு நினைச்சேன், பட் ஆனால் ரெடி ஆகி வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு, இதை நீ எனக்காக போட்டுக்கோ, ஆனா நீ காலேஜ் போகும்போது போட்டுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றான். கடைசியா 2 பேருமே ஒருத்தர் ரிங்க மாத்தி போட்டுக்கிறாங்க. காலேஜ்ல ஒரு காம்படிஷன் நடக்குது, அதுல நிறைய பேர் கலந்துக்கிறாங்க. அதுல யானும் இருக்கா, நம்ம ஹீரோயினும் இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் தான் வந்து காலேஜ்லயே ஃபர்ஸ்ட் வருவா, செகண்ட் வந்து யான் வருவா. முடிவுல நம்ம ஹீரோயின் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸுமே வாங்கிடுறா. இந்த யானோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவ புடிச்சு திட்டிக்கிட்டு இருக்கா, எப்பயுமே நீ செகண்ட் தான் வருவியா, ஃபர்ஸ்ட் வர மாட்டியா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட ஹீரோயின் கடுப்பாடுறா, அவனாவது போய் கலந்துக்கிட்டான், நீ எல்லாம் வந்து அதை பேசுறதுக்கு உனக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யான் எதிர்க்கே சொல்றா. யானுக்குமே செம்ம கோவம் வந்தது. அதுதான் நானும் சொல்றேன், உனக்கு வந்துட்டு பிரைஸை வின் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீயே போய் கலந்துக்கிட்டு வின் பண்ணு, என்ன இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணாதுன்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோயின் பின்னாடியே யான் வர்றதை ஹீரோ பாத்துறான். எதுக்காக நீ இங்க நின்றுட்டு இருக்க அப்படின்னும் போது இல்ல நான் லைப்ரரி தான் போறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. யான் வந்து நானுமே லைப்ரரி தான் போறேன், அதான் அவ கூட போறேன் அப்படின்னும் போது ஓ அப்படியா வாங்க நானும் லைப்ரரி தான் போறேன் அப்படின்னு ஹீரோ கூப்பிடுறான். ஹீரோக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு ஜெலஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு. எங்க அவனும் இவளும் வந்துட்டு ஒன்னா பழக ஆரம்பிச்சாங்கன்னா இவளுக்கு எங்க அவனை பிடிச்சிருமோ அப்படின்னு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. சடனா நைட்டு என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அவனோட தலைக்காணியை எடுத்துட்டு ஹீரோயினோட ரூம்க்கு வந்துடுறான். என்னோட ரூம்ல ஏசி ஒர்க் ஆகவே இல்லை, ரொம்ப புழுக்கமா இருக்கு, அதனால நான் உன்னோட ரூம்ல இங்க படுத்துக்கிறேன் அப்படின்னு கேக்குறான். ஹீரோயின் பயந்துகிட்டே படுத்துக்கிட்டு இருக்கா. இவன் வேற பக்கத்துல போய் படுக்கிறான். அவ்வளவுதான், அவ உருண்டு கீழே விழுந்துருவா போல. இது பாரு தயவு செஞ்சு பயப்படாத, நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன், ரிலாக்ஸா படுத்து தூங்க அப்படின்னு சொல்றான். கண்டினியூவா இதே மாதிரி ஏசி ரெடி ஆகலன்னு வந்துகிட்டே இருக்கான். நான் என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன், ஒரே நாள்ல வந்து அவங்க ரெடி பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க, அது எப்படி இன்னும் ஆகல அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோக்கு தெரியாம ஹீரோயின் வந்துட்டு அவனோட ரூம்ல போய் ஏசி ரிமோட்டை எடுத்து ஆன் பண்ணி பாக்குறா. பார்த்தா அதுல பேட்டரியே இல்ல, ஃப்ராடு, இவன் வேணுதான் இதெல்லாம் பண்றான் அப்படின்னு அவளுக்கு புரிஞ்சிடுது. இதை போய் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லும் போது ஃப்ரெண்டு பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆயிடுறா. ஏய் நல்லா இருக்குடி உன்னோட ஸ்டோரி, அது மட்டும் இல்ல நீ நல்லா யோசித்து பாரு, அவர் உன் கூட தூங்கணும்னு நினைக்கிறாரு போல, ஆனா நீ தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, பாவம் பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்றா. வீட்டுக்கு போனா ஹீரோ உட்கார்ந்த இடத்துலயே தூங்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோனுக்கு என்ன தோணுச்சோ ஏது தோணுச்சோ தெரியல, சும்மா தூங்கிட்டு இருக்க ஹீரோவை போய் கிஸ் பண்ணிடுறா. ஹீரோவும் வந்து முழிச்சிட்டு தான் இருந்திருக்கான் போல, அது தெரியாம இவ கிஸ் பண்ணிடுறா. அப்ப கேக்குறான் உனக்கு என்ன பிடிச்சிருக்கா, நீ என்ன லவ் பண்றியா அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயினும் ஆமான்னு சொல்லிடுறா. ஆனா அந்த டைமுக்கு ஹீரோயினுக்கு போன் வந்துடுது. யான் இருக்கான் இல்லையா, ஃபுல்லா குடிச்சிட்டு அவன் போன் பேசுறான். அடியே எதுக்குடி என்ன அவாய்ட் பண்ற, எதனாலடி இப்படி பண்ற, நான் வந்துட்டு உன்கிட்ட நல்லா தானே ஜாலியா இருந்தேன், ஜாலியா பேசினேன் பழகினேன், என்னோட லெவல் என்னன்றதையும் மறந்துட்டு உன் கூட பழகினேன், ஆனா நீ வந்துட்டு எனக்கு துரோகம் பண்ணிட்ட அப்படின்னு பேசுறான். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க ஹீரோக்கு செம்ம கடுப்பாகுது. அடே இனிமே குடிச்சிட்டு நைட்ல அவளுக்கு போன் பண்ணேன்னு எனக்கு தெரிஞ்சது, உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது, போனை வேடா அப்படின்னு சொல்லி ஹீரோ புடுங்கி
பண்ணி விட்டுறா. கடுப்புல இருக்க ஹீரோயினை வேகமா கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயின் இப்பதான் கேக்குறா, இந்த ஏசி மேட்டர்லாம் போய் தானே, எனக்கு ஆல்ரெடி தெரியும் அதுல பேட்டரி இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ உனக்கு தெரிஞ்சிடுச்சா, மானமே போச்சு. சரி ஓகே, இதுக்கு மேல வந்துட்டு நான் அப்படியெல்லாம் நடிக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல, நான் இனிமே இந்த ரூம்ல அவன் கூடயே இருக்கலாம்ல அப்படின்னு கேக்குறான். அடுத்த சீன்லயே மறுநாள் வந்துட்டு நம்ம ஹீரோயின் காலேஜ்ல இருக்கா. யான் வந்துட்டு நான் குடிச்சிட்டு ஏதோ உளறிட்டேன்னு நினைக்கிறேன், ஆனா அவன் கூட இருந்த அந்த ஆள் யாரு, அந்த பையன் யாரு, ஏதோ ஒரு ஆம்பளை குரல் கேட்டுச்சு அப்படின்னு கேக்குறான். அதை பத்தி உனக்கு என்ன கவலை இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறா. நைட்டு ஒரு ஆம்பளை கூட நீ தனியா எப்படி இருப்ப, மரியாதையா சொல்லு, அவன் யாரு யாரு அப்படின்னு சொல்லி இவளை பிடிச்சி டார்ச்சர் பண்றான். அப்ப கரெக்டா அந்த டைம்க்கு ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். தம்பி உனக்கு பிரச்சனை, அவ கூட நைட்டு இருந்தது நான் தான், அது மட்டும் இல்லாம நான் அவளோட புருஷன், அவ வயிற்றுல எங்க 2 பேரோட குழந்தை வளருது, உனக்கு டீட்டெயில்ஸ் போதுமா, இன்னும் எதனா வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இவன் பேனு பேய் இறஞ்ச மாதிரி பாக்குறான். ஆல்மோஸ்ட் மொத்த காலேஜுக்குமே ஹீரோ சொன்ன விஷயம் கேட்டுருது. ஹீரோயின் அப்படியே பேன்னு சுத்தி சுத்தி பாக்குறா. யான் எதுவுமே பேசாம அங்க இருந்து போயிடுறான். இவங்க காலேஜ்லயே வந்து ஹீரோயினை ஃபாரினுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறதுக்கு முடிவு பண்றாங்க. ஆனா ஹீரோயினும் ஹீரோவும் 2 பேருமே இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் இந்த முடிவு எடுத்ததுல நீ எதனா கவலைப்படுறியா அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது, இல்ல எனக்குமே வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, பட் ஆனா நானுமே இந்த முடிவு தானே எடுத்திருக்கேன், ஏன்னா இப்போதைக்கு குழந்தைய வச்சுக்கிட்டு நான் தனியா போய் அங்க அவஸ்தைப்பட முடியாது, எனக்கு சான்ஸ் கிடைச்சது அப்படின்னா அடுத்த வருஷம் நான் போறேன் அப்படின்னு சொல்றா. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாவது அடுத்த வருஷம் உன்னை அனுப்பி வைப்பேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் ப்ராமிஸ் பண்றான். சடனா ஒரு நாள் காலையில நம்ம ஹீரோயினுக்கு வாட்டர் டிஸ்சார்ஜ் ஆயிடுது, பெயின் வர ஆரம்பிச்சது. ஹீரோ வந்துட்டு பதறி போயிடுறான். ஹாஸ்பிட்டல் போன கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டு அழகான ஒரு பொம்பளை குழந்தை பிறந்துடுது. அதோட குழந்தை பிறந்து 3 மாசம் கழிச்சு காட்டுறாங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் வந்துட்டு ஃபாரின்ல போய் படிக்கிறதுக்கு மறுபடியும் சான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ ஃபோன் பண்ணி அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்றான். என்னதான் இருந்தாலும் 3 மாசம் குழந்தை நீ எப்படிடா பார்த்துப்ப, 1 இயராவது குழந்தைக்கு ஆக வேணாமா அப்படின்னு சொல்லும் போது, அம்மாக்கு எந்த அளவுக்கு இந்த விஷயம்லாம் புதுசோ அதே அளவுக்கு தான் அப்பாவுக்கும் புதுசு. அப்பாவும் இந்த விஷயத்த எல்லாத்தையும் இப்பதான் கத்துக்க போறாங்க இல்லையாம்மா, நான் கத்துப்பேன், அம்மாவால பார்க்க முடியும் ஒரு குழந்தைய அப்படின்னா அப்பாவாலையும் பார்த்துக்க முடியும், அதை நான் ப்ரூவ் பண்ணுவேன், என் பொண்டாட்டி போய் படிச்சுட்டு வரட்டும் அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோயின் தான் பயங்கரமா கதறி கதறி அழறா. ஏன்னா 3 மாசம் குழந்தைய விட்டுட்டு போறது ஒரு அம்மாக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும், என்னால இருக்க முடியுமானே தெரியல குழந்தைய விட்டுட்டு அப்படின்னும் போது, நான் அந்த குழந்தைய நல்லபடியா பார்த்துப்பேன்னு சொல்லி நம்பி போ, அப்போ உன்னால இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இவனுமே என்கரேஜ் பண்றான். அதோட 6 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பெரிய ஹார்ட் சர்ஜன் ஆயிடுறாங்க. வெளியில போய் பார்த்தா ஹீரோவும் குழந்தையும் வந்து இவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயினோட லைஃப் வந்து ஒரு ஹாப்பியான லைஃபாவே மாறிடுச்சு. எல்லாரோட லைஃப்லயும் இருண்ட காலம்னு ஒன்று இருந்தா கண்டிப்பா விடியல் காலம்னு ஒன்று வந்து தானே ஆகணும். ஸோ எப்பயுமே வந்துட்டு நல்ல நாள் வரும் அப்படின்னு சொல்லி நம்பியே நம்ம ஒரு நாளும் வாழ்வோம். எனக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருந்ததுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா, அந்த ஹீரோவோட கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா காமிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பயங்கர ஒரு சப்போர்ட்டிவான ஒரு கேரக்டராக காமிச்சிருந்தாங்க. அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ட்ராமா. உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.